வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷனை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீகோட 52வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் குஜராத் டைட்டன்ஸும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 4th மே ஈவினிங் 7:30 மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 159 ஐபிஎல் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 77 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 86 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 165 பதிவாயிருக்கு. அண்ட் ஹெட்வேட்டை பார்த்தீங்கன்னா அது 2 டீம் இது வரைக்கும் 4 தடவை மோதிருக்காங்க. அதில் ஆர்சிபி 2 தடவையும், ஜிடி 2 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஹையாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஃபேவராக நம்ம டீம் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸோட பாசிபிள் 11 சுப்மன் கில் அண்ட் ரிதிமன் சகா 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ சுப்மன் கில்லோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு டீசெண்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. பட் எனிவே ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து ஒரு 50+ ரன் இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச் மஸ்ட் வின். கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வின் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது மேபி சுப்மன் கில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்வேட்டில் 12 மேட்சஸ் ப்ளே பண்ணி 302 ரன்னும், அந்த இந்த கிரவுண்டில் 3 மேட்சுக்கு 112 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20+ அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. மேபி இந்த மஸ்ட் வின் கேம் அப்படின்றதால மேபி வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னிங்ஸை எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ரிதிமன் சகா ஸோ ஃபார்ம் வந்தளவுக்கு இவருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப் அண்ட் டவுனில் தான் இருந்திருக்கு. பட் கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு வேறு சாய்ஸே கிடையாது. நம்ம ஸ்மால் லீக்கில் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா தினேஷ் கார்த்திக் பார்த்தோன்னா 7th 8th டவுன் அப்படின்றதால எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி எல்லாமே வந்து சகாவை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்ம டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். சாய் சுதர்ஷன் ஸோ சொல்லவே தேவையில்லை. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் ஆர்சிபி 84 ரன் அடிச்சிருந்தார். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை ஃபுல்லாகவே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ ஹெட்வேட்டில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 104 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ சாய் சுதர்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் நீங்கள் மஸ்ட் பிக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாருக் கான் லாஸ்ட் மேட்ச் ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ எனிவே ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். மேபி பேட்டிங் செகண்டாக எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. மேபி ஸ்கோர் போர்டு ப்ரெஷரால் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ ஷாருக் கானை பொறுத்தளவுக்கு 50% எடுத்துகிட்டு போங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்க. டேவிட் மில்லர் ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா டாப் ஆர்டர் இனிஷியலாக விக்கெட் விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 50+ன்றதை எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து டேவிட் மில்லர் எடுத்துகிட்டு போங்க. பர்சன்டேஜ் வைஸாக கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவர் இது மாதிரி பிளேயரை நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 30 to 40 ரன் அடித்தா கூட அது வந்து நமக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக டேவிட் மில்லரை ஸ்மால் லீக்கில் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓமசாய் ஸோ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. மேபி விக்கெட் எடுத்தால் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் ஸோ ஆர்டர் வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றதும் தெரியல. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே அந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. பட் எனிவே ஓமசாயை பொறுத்தளவுக்கு இனிஷியல் ஸ்விங்கை வச்சு கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்துட்டு இவரை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். ராகுல் திவாட்டியா ஸோ பவுலிங் சான்ஸும் இல்லை, பேட்டிங்லுமே ரொம்ப லோயர் ஆர்டர். ஸோ எந்த அளவுக்கு இவரால் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், எந்த அளவுக்கு நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ டிவாட்டியை பொறுத்தளவுக்கு ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் எடுக்க வேண்டாம். ரஷீத் கான் ஸோ நல்ல சாய்ஸ். பட் இந்த கிரவுண்ட்லேயே இருக்கட்டும் இல்லை அகேன்ஸ்ட் ஆர்சிபியாக இருக்கட்டும் அந்தளவுக்கு வந்து விக்கெட் இவர் எடுத்தது கிடையாது. மேபி இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். ஸோ மேபி வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படி இல்லை பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது அவுட் ஆனால் மட்டும் தான் இவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேஃபாக ப்ளே பண்ண தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு விக்கெட் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ எனிவே ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணால் போதும். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் வைஸ் கேப்டனை மட்டும் ட்ரை பண்ணால் போதும், கேப்டனாக ட்ரை பண்ண வேண்டாம். சாய் கிஷோர் ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல
பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சாய் கிஷோர் கண்டிப்பாக இந்த மேட்ச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி ஸ்மால் லீகில் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்மால் லீகில் யாரும் சாய் கிஷோரை ட்ரை பண்ண மாட்டாங்க. இல்லை நான் வந்துட்டு ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் டீம் போட்டிங்கன்னா சாய் கிஷோரை உங்கள் டீமில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு நூர் அகமது. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் ரஷீத் கானை கூட ட்ராப் பண்ணிவிட்டு நூர் அகமதுக்கு கண்டிப்பாக போகலாம். ஏன்னா மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 கேட்ச் போட்டிருக்காரு, மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து நூர் அகமதா ரஷீத் கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமது கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். பட் ரஷீத் கான் விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்றது தெரியல. பட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நூர் அகமதா ரஷீத் கானா அப்படின்றத நீங்களே பிக் பண்ணிக்கோங்க. மோகித் சர்மா, ஸோ லாஸ்ட்டு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரன்ஸுக்கு போகிறாரு, விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியல. ஸோ இனிஷியல் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தார். பட் மேட்ச் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரன்ஸுக்கு தான் போகிறாரு, விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸ் ப்ளே பண்ணி 4 விக்கெட் தான், அண்ட் ஹெட் 5 மேட்சஸ் ப்ளே பண்ணி 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப போராக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஒரு எந்த அளவுக்கு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பாசிபிள் 11 ஃபேப் டூ பிளேசிஸ் அண்ட் விராட் கோலி 2 பேரும் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபாப் டூ பிளேஸியை பற்றி சொல்ல தேவையில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போவார். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் அப்படின்றத அவரால் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டாக இருந்தாலுமே எடுத்து கொடுக்க முடியும். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு வைஸ் கேப்டனை கூட நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் ஜிஎல்ல மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க, அதுவும் பேட்டிங் செகண்டில். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 96 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20+ எடுத்து கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் 14 மேட்சஸ் ப்ளே பண்ணி 527 ரன் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ கிரவுண்டை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் போட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஸோ அகேன்ஸ்ட் ஜிடி எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்ததுன்னா மேபி நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸ் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். விராட் கோலி சொல்லவே தெரியல, மஸ்ட் பிக். எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நாமளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட்ல பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 302 ரன் 151 ஆவரேஜ் வச்சுருக்காரு. எல்லா மேட்சையும் பார்த்தீங்கன்னா 50. ஸோ ப்ளே பண்ண 4 மேட்சுமே 50 அடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு விராட் கோலி இருப்பார். வில் ஜாக், ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் 100. ஸோ கண்டிப்பாக எந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, பவுலிங் சான்ஸுமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மினிமம் 2 ஓவர் பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு 30 to 40 ரன்ன்றதை ஒரு சாலிடாக எடுத்து கொடுக்க முடியும். ஒரு சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் இவரை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி விராட் கோலி, சுப்மன் கில் அண்டு வில் ஜாக், சாய் சுதர்ஷன் இவங்க 4 பேர் தான் மோஸ்ட்லி எல்லாமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வில் ஜாக் வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வில் ஜாக் பேட்டிங் செகண்ட் பண்ணானா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் குஜராத் டைட்டன்ஸ் சைடில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுறது நல்லாயிருக்கும். ரஜத் பட்டிதர், ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இனிஷியல் மேட்சில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வரலை. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு 5 மேட்சுமே பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். இவங்ககிட்ட ஒரு நல்ல இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ணால் எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குன்றது தெரியல. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்னா ட்ரை பண்ணிக்கோங்க, பேட்டிங் செகண்டாக நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். மேக்ஸ்வெல் பேட்டிங் சான்ஸும் இருக்குது, பவுலிங் சான்ஸும் இருக்குது. பட் எந்த அளவுக்கு ஒரு ஆள் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பேட்டிங்கில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்கல. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு. மேபி பவுலிங்கில் வேணால் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஸ்மால் லீகில் வேண்டாம். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 84 ரன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த கிரவுண்டில் 16 மேட்சஸ் ப்ளே பண்ணி 334 ரன் 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 20+ அண்ட் மினிமம் 1 விக்கெட் எடுத்தால் கூட நமக்கு ஃபேண்டஸிக்கு தேவையான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு பிளேயராக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் இவரே கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேமரன் கிரீன், ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் கொஞ்சம் இன்னிங்ஸை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுறாரு. மற்றபடி வந்துட்டு சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு தான் இருக்கார். ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 66 ரன் 0 விக்கெட்டு. இந்த கிரவுண்டில் 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 50 ரன் 1 விக்கெட்டு. ஸோ ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப போராக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்
கேமரன் கிரீன் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். மேபி நீங்கள் வந்துட்டு பேட்டிங் செகண்ட் பண்ணானா இவரை ட்ராப் பண்ணிவிடுங்க. ட்ராப் பண்ணிவிட்டு டாப் ஆர்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இனிஷியல் விக்கெட் விழுந்தால் மிடில் ஆர்டரில் இவரால் ஸ்கோர் பண்ணி கொடுக்க முடியும். தினேஷ் கார்த்திக் ஸோ ரொம்ப லோயர் ஆர்டரில் வராரு. எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ மேபி வந்துட்டு டாப் ஆர்டர் ஃப்ளாப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு ரிஸ்கி சாய்ஸ் தான் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ஹெட்லேயுமே 2 மேட்ச் ப்ளே பண்ணி 4 ரன் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரௌண்டில் பார்த்தா 77 மேட்ச் ப்ளே பண்ணி 470 ரன் அடிச்சிருக்காரு. ஓரளவுக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 20+ன்ற மாதிரி தான் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே ஒரு 20 to 30 ரன் அப்படின்றதான் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்வப்னில் சிங் ஸோ லாஸ்ட் 2 மேட்ச்மே பார்த்தீங்கன்னா சூப்பராக கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்மே பார்த்தீங்கன்னா மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்கில் இருந்தாலுமே வந்து ஒரு 10 to 15 ரன் எடுத்து கொடுக்கலாம். ஸோ பவுலிங் செகண்ட்னா நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஃபாஸ்ட் பாலர் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். கரண் சர்மா ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட் அகைன்ஸ்ட் ஜிடி 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 1 விக்கெட்டுமே எடுக்கலை. ஸோ கரண் சர்மா பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்ட் பண்ணானா கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் ஃபஸ்ட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா இவரால் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனில் வரதால் எந்த அளவுக்கு இவரால் ஸ்கோர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ பவுலிங் செகண்ட்னா கண்டிப்பாக உங்கள் டீம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கிரௌண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 6 இன்னிங்ஸ்க்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவுலிங் செகண்டில். முகமது சிராஜ் ஸோ வேறு ஆப்ஷனே கிடையாது. ஃபாஸ்ட் பாலர் பொறுத்தளவுக்கு இவர் தான் வந்து இனிஷியல் 2 ஓவர் டெத்தோவில் 2 ஓவர் போகிறார். அப்படி பார்க்கும்போது சிராஜை பொறுத்தளவுக்கு மஸ்ட் பிக்கில் தான் ட்ரை பண்ண தோணுது. ஸோ பவுலிங் ஃபஸ்ட்னா இம்பார்ட்டன்ட். பவுலிங் செகண்டாக மேபி நீங்கள் வந்துட்டு பவுலிங் ஃபஸ்ட் பண்ணுற டீமுகளை நீங்கள் பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். யாஷ் தயால் ஸோ ஹெட்லேயுமே ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 0 விக்கெட், இந்த கிரவுண்ட்லேயும் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 0 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. எல்லா மேட்சுமே விக்கெட். லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் விக்கெட் இல்லை. பட் மற்ற எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ டெத்தோலையுமே போகிறதால மேபி விக்கெட் நிறைய கூட எடுக்கலாம். ஸோ சப்போஸ் பவுலிங் ஃபஸ்ட் பண்ணனா நீங்கள் சிராஜ் அண்ட் தயால் 2 பேருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 2 பேருமே டெத்தோவில் பவுல் பண்ணுறாங்க, இனிஷியலாகவும் பவுல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அண்ட் ஜிடியோட பிளேயர் பேட்டில் பார்ப்போம். விராட் கோலி பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. பட் விராட் கோலி அந்த அளவுக்குலாம் விக்கெட் ஆகட்டுமே விடலை. ஸோ அவர் தான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ விராட் கோலி நல்ல சாய்ஸ் தான். ஸோ இந்த மேட்ச் உமேஷ் யாதவ் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது விராட் கோலி கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். FWC பார்த்தீங்கன்னா 100 அகமது 2 தடையும், ரஷீத் கான் 2 தடையும் அவுட் ஆகிருக்காரு. ஸோ பவுலிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க 2 பேருமே இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது FWC இனிஷியலாக விக்கெட்டை கூட விடலாம். நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ பவர் பிளேயில் ஒரு 20 to 30 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்த உடனே கண்டிப்பாக வந்துட்டு அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபேப் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிடுறாரு. ரஜத் சாய் கிஷோர் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ரஷீத் கான் கிட்ட இது வரைக்கும் அவுட் ஆகலை. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான், பட்டிதர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. மில்ஜாக் பார்த்தீங்கன்னா 100 அகமட்டையும் ப்ளே பண்ணது கிடையாது, அவுட் ஆனது கிடையாது. ரஷீத் கான் கிட்டே அவுட் ஆனது கிடையாது. ஸோ மில்ஜாக்கு தான் வந்து இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. கிரீன் 100 அகமது கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. தினேஷ் கார்த்திக் ரஷீத் கான் கிட்ட 2 தடையும், திவாட்டியா கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. திவாட்டியா பொறுத்தளவுக்கு பவுல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரஷீத் கானை மட்டும் கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணி ஆகும். ராவத்தை பொறுத்தளவுக்கு உமேஷ் யாதவ் கிட்ட 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. நால்கண்டே கிட்ட இது வரைக்கும் அவுட் ஆகலை. பட் இவங்க 2 பேருமே ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ரஜத்துமே ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இவங்கள நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா அல்சர் ஜோசப் கூட 2 தடையும், கரண் சர்மா கிட்ட ஒரு தான் அவுட் ஆகிருக்காரு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ கரண் சர்மா இந்த கிரௌண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது சுப்மன் கில் மேபி வந்துட்டு பவர் பிளேயில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிவிட்டு ஸ்பின்னர்ஸ் வந்தோடனே அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். சகா சிராஜ் அண்ட் லோம்ரா கிட்ட அவுட் ஆகிருக்காரு. சிராஜ் வந்து இனிஷியலாக பவுல் பண்ணுறதால மேபி சாகா இந்த மேட்ச் ஃப்ளாப் ஆக கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மேட்சுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவுட் ஆனார். சாய் சுதர்ஷன் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அவுட் ஆகலை. ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக சாய் சுதர்ஷன் தான் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். விஜய் சங்கர் ஸோ இந்த மேட்ச் ப்ளே பண்ண மாட்டார். மேபி விஜயகுமார் வைஷாக் ப்ளே பண்ணான்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். ஏன்னா சின்னசாமி கிரவுண்டில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயராக உள்ள வர கூட வாய்ப்பு இருக்கும். டேவிட் மில்லர் சிராஜ் கிட்ட 2 தடையும், ஃபெர்கூசன் கிட்டே ஒரு தடையும் அவுட் ஆகிருக்காரு. பட் இன்னும் மிடில் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ செகண்ட் பேட்னா இன்னிங்ஸை வந்து கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்க பார்ப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது டேவிட் மில்லர் கிட்ட இந்த மேட்ச் வந்து ஒரு டீசன்ட் இன்புட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஷாருக் கான் சிராஜ் கிட்ட ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. மயங்க் டாகர் கிட்ட
அவுட் ஆனது கிடையாது. ராகுல் தேவட்டியா பார்த்தீங்கன்னா சிராஜ் கிட்ட ஒரு தடவை, மேக்ஸ்வெல் கிட்ட இது வரைக்கும் அவுட் ஆகலை. ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிராஜ், நூர் அகமது, ரஷீத் கான். ஸோ இவங்க 3 பேருமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுமாலியில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, வில் ஜாக், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக 90% இவங்க 4 பேருமே எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஜிஎலை பொறுத்தளவுக்கு ஃபேப் டுப்ளசி, மேக்ஸ்வெல் அண்ட் க்ரீன் அண்ட் சகாவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த கிரௌண்டில் அந்தளவுக்கு வந்துட்டு பவுலர்ஸை பொறுத்தளவுக்கு யாரும் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கலை. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு இந்த மேட்ச் பேட்ஸ்மேனை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ சகாவ் கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான், பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ எஸ்எல்லில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி கேப்டனாகவும், சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வில் ஜாக்குமே ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா சாய் சுதர்ஷுமே ஒரு நல்ல சாய்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிராஜ் அண்ட் ரஷீத் கானை மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை நான் வந்துட்டு மோகித் சர்மா இல்லை நூர் அகமது இவங்கெல்லாம் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் அவங்கள கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மேட்ச் பேட்ஸ்மேன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி போயிருக்கு. இல்லை விக்கெட் அதிகமாக விழும் அப்படின்னா நீங்கள் பவுலர் சைடு கூட போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிஎல் டீம் 1 விராட் கோலி கேப்டன் அண்ட் சுப்மன் கில் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நூர் அகமது, ரஷீத் கானை வந்து ஜிடி சைட்லேயும், சிராஜை வந்துட்டு ஆர்சிபி சைட்லேயுமே நம்ம பவுலர் சைடில் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஜிஎல் டீம் 2 மேக்ஸ்வெல் கேப்டன் அண்ட் ரஷீத் கானை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான், பட் ஜிஎல்ல நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆக்கணும். ஜிஎல் டீம் 3 ஃபேப் டுப்ளசி கேப்டன் அண்ட் சாய் சுதர்ஷனை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஜிஎல் டீம் 4 வில் ஜாக் கேப்டன் அண்ட் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் க்ரீன், ஓமசாய், மோகித் சர்மா இது மாதிரி பிளேயர் கூட நீங்கள் வந்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தான். ஃபைனல் டீம் என்ன நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.